வணக்க நேயர்களே, இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். இந்த சமுதாயத்தை சீர்திருத்திய மிக முக்கியமான ஒரு மனிதருடைய பிறந்த நாள். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 14/4 இந்த தேதி, இந்த மாதத்தில் பிறந்த மிகப்பெரிய ஒரு சமுதாய சிற்பி அப்படின்னு நம்ம அவரை சொல்லலாம். அவரை நாம் ஏன் சமுதாய சிற்பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அவர் ஒரு 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 தனி இன குழுக்களுக்கான தலைவராக அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அல்லது தன் இனத்துக்கான தலைவரா அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் இல்லைன்னு தாங்க சொல்லணும். அப்போ அந்த தலைவர் பேரை சொன்னாவே தெரிஞ்சிடும். நீங்கள் இந்த பதிவு பார்க்குறீங்க எல்லாருக்கும் அவருடைய பிறந்த தேதி தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லைங்க, இந்த இந்த இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்தினவர், இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை கட்டமைத்தவர். அவர் நம்ம நாட்டில் மட்டும் புகழ்பெற்றவர் அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க. ஒட்டுமொத்த உலகத்துக்கே சமுதாயத்தின் சிற்பிங்க அவர். அவர் படித்து வாங்கிய பட்டங்கள் ஏறத்தாழ 32க்கு மேலேங்க. இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலகம் முழுக்க படித்தவர். சட்டம் பயின்றவர், இலக்கியம் பயின்றிருக்காரு, மருத்துவம் படிச்சிருக்காரு, இப்படி பொருளாதாரம் படிச்சிருக்காரு. எல்லா நாட்டிலையும் கொலம்பியா, லண்டன், இந்த மாதிரி எல்லா நாடுகள்லேயும் படிச்சிருக்காரு. சில நாடுகள், கொலம்பியா நாடுகள்லாம் கௌரவ பட்டம் கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட இந்த மனிதர் யார்? அப்படிப்பட்ட அந்த மனிதர் யார் அப்படின்னா, டாக்டர் சமுதாய சிற்பி B.R. அம்பேத்கர் அவர்கள். இவரை பற்றி ஏகப்பட்ட வரலாறு நாம் சொல்லலாம். நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டவர், வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்ந்த மக்களுக்கும் உரிமை மறுக்கப்பட்ட, வாழ்வியல் மறுக்கப்பட்ட, சுயசிந்தனை மறுக்கப்பட்ட மக்களுக்காக போராடியவர், போராட்டத்தில் வெற்றி கண்டவர், நம் நாட்டினுடைய சட்டத்தை கொண்டு வந்த சட்ட மேதை. இப்படி இவருடைய வாழ்க்கையை வரலாறு நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இன்றைக்கி இந்த பதிவில் நாம் பெருமையாக நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, இந்த அம்பேத்கர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய தொலைநோக்கு சமூக சிந்தனையாளரை, சமூக சீர்திருத்தவாதி, அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம தலைமுறைகளுக்கு, நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தரணுங்க. அப்போ தான் நம்மளுடைய தலைமுறைகள் வாழும் காலத்திலேயே ஏற்றத்தாழ்வு இல்லாமல், பாகுபாடு பார்க்காம, எல்லாரோடையும் சமமாகவும் சமத்துவத்தோடும் வாழ கற்றுக்கொள்ளும் அப்படின்னா இவருடைய வாழ்க்கை படித்தா தெரிஞ்சுக்கலாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கி டாக்டர் B.R. அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் நம்ம போர்க்களம் சேனல் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் என்ன வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு, படிக்கிற குழந்தைங்களுக்கு இவருடைய உண்மையான வரலாறு, சில இடங்களில் இவர் ஒரு தனிப்பட்ட இனத்துக்கான தலைவராக பதிவிடப்பட்டிருக்கோம். ஆனால் அது அப்படி அல்ல. ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட, மறுக்கப்பட்ட மக்களின் வாழ்விக்காக போராடியவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். எனவே அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதில் போர்க்குளம் சேனல் மகிழ்ச்சி கொள்கிறது. குழந்தைகளுக்கும் அவருடைய வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.